அடுத்ததா ஜனநாயகன் படத்தை பத்தின ஒரு அப்டேட் தான். ஸோ எல்லாருமே வந்துட்டு இந்த படத்தை பத்தி ஏதாவது ஒரு அப்டேட் கொடுங்க, எப்போ இந்த ஷூட்டிங் முடிஞ்சு எப்போ இந்த ட்ரைலர்லாம் ரிலீஸ் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இந்த படத்துல வந்துட்டு எல்லாருக்குமே தெரியும் நம்ம விஜய் அண்ணா தான் நடிச்சிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த படத்தை பத்தி நான் என்ன சொல்ல போறேன் அப்படி தானே வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இந்த படத்தை டைரக்ட் பண்ணது நம்ம வினோத். ஸோ அவரோட பிறந்த நாள் வந்துட்டு செப்டம்பர் 5 அன்னைக்கு வருது. ஸோ அவரோட பிறந்த நாள் அன்னைக்கு கண்டிப்பா இந்த படத்தை பத்தின அனௌன்ஸ்மெண்ட் வந்துட்டு ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வந்திருக்கு. ஸோ ஏதாவதுனா என்ன சொல்லுவாங்க, என்ன மாதிரி அப்டேட்டாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாருமே ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். ஸோ இந்த படத்தில் நம்ம ஸ்ருதி ஹாசனுமே வந்துட்டு ஏதோ ஒரு ரோல் வந்துட்டு பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ அவங்க வந்துட்டு இந்த படத்தில் என்ன ரோல் பண்ண போகிறாங்கன்னு நான் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் நம்ம விஜய் அண்ணாக்கு இது கடைசி படமாக இருக்க போதுன்னு நினைக்கும் போது லிட்ரலி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனாலும் இன்னொரு சைடு வந்துட்டு சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா வந்துட்டு அவர் பாலிடிக்ஸ்குள்ளே வராருன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்துட்டு செப்டம்பர் 5 வரைக்கும் வெயிட் பண்ணி இந்த படத்தை பற்றின அப்டேட்டை தெரிஞ்சுக்கோங்க.